என்னுடைய அன்பான அழகான எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வணக்கம். இன்றைக்கி கேரளாவில் நம்ம யூஷுவலாக ஃப்ரை பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபிஷ் ஃப்ரை பார்க்கலாம். இதுக்கு க்ரீன் பெப்பர், அதாவது பச்சை மிளகு அப்புறம் சால மீன், இது ரெண்டும் சேர்த்து தான் ஃப்ரை பண்ண போகிறோம். நார்மலி நம்ம சால மீன் சமைச்சாலே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டான ஃபிஷ்ஷு. ஆனால் இது பெப்பர் கூட சமைச்சா இன்னும் ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த க்ரீன் பெப்பர் கிடச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். சால மீன் கேரளாவில் நம்மளுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு மீன். இது ரேட்டும் கம்மி தான், அதே மாதிரி மற்ற மீன் விட டேஸ்ட்டும் அதிகம்தான். ஸோ நம்மளாம் வில்லேஜில் இருக்கிறதுனால நம்மளுக்கு இது க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நான் சென்னையில் இருக்கும்போது ஃபிஷ் வாங்க போனாலே அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவாங்க. வீட்டில் க்ளீன் பண்ணுறது கஷ்டம். அது இல்லாமல் சால மீனெல்லாம் நல்ல கல்லுப்பு போட்டு கல்லில் உரைச்சி வாஷ் பண்ணால் தான் அது க்ளீன் ஆகும். இல்லைன்னா அந்த வழுவழுப்பு தன்மை இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ மஞ்சள் பொடி விநாகரி எவ்வளோ போட்டாலும் அந்த வழுவழுப்பு தன்மை சால மீனுக்கு மட்டும் போகவே போகாது. இந்த மாதிரி க்ளீன் பண்ணனா மீன் நல்ல வெள்ளை கலர் ஆகிடும். நல்ல அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு பயங்கரமாக க்ளீன் ஆகிடும். அதனால் கல்லில் நல்லா உரைச்சி வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் தான் அதோடய வயருக்குள்ளே எல்லாம் க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வெளியில் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணலைன்னா ஃபுல்லாக மீன் உடைஞ்சு போயிடும். அதனால தான் ஃபஸ்ட்டே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கல்லில் உரசி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வயரெல்லாம் க்ளீன் பண்ணுறோம். இது இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக க்ளீன் பண்ண மாட்டோம். தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம க்ளீன் பண்ணுறோம். இப்போது நான் சொன்ன மாதிரியே தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இதுதான் பெப்பர் மரம். பெப்பர் மரம் நம்ம வீட்டில் நிறைய இருக்கும். ஸோ இப்போ சீசன் கிடையாது, அதனால தான் ஒரே ஒரு பெப்பர் தான் உங்களால் பார்க்க முடியுது. சீசன் முடிஞ்சிச்சு. கிடச்ச பெப்பர்லாம் நம்ம காய வச்சு கடையில் கொண்டு போய் விற்றுட்டாங்க. இனி அடுத்த சீசனுக்காக சின்னதாக அந்த இது சின்னதாக வந்துட்டுருக்கு. இது ஒன்று மட்டும் அதில் இருக்குது. அதனால் இது நான் வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் அது பறிச்சுட்டு காமிச்சிருக்கேன். இந்த ஒன்று வச்சு நம்ம செய்ய முடியாது. ஸோ எங்கள் வீட்டில் ஒரு 10-15 தொட்டியில் இந்த மாதிரி பெப்பர் செடி நம்ம வளர்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு சீசனெல்லாம் இல்லை, எப்போவுமே காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் சென்னை இல்லை பெங்களூர் மாதிரி சிட்டியில் இருந்துச்சுன்னா பெப்பர் மாடி தோட்டத்தில் ஈஸியாக வளர்க்கலாம். தொட்டி மண் தொட்டியாக இருக்கலாம், பிளாஸ்டிக் தொட்டியில் வளராது. அதே மாதிரி நல்ல ஈரப்பதம் இருக்கணும், ரொம்ப வெயில் அடிக்கக்கூடாது, மீடியமாக தான் இருக்கணும். அப்படின்னா ஒரு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் வருஷம் பூரா உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். மினிமம் ஒரு 10 செடி நட்டாலே போதும். இப்போது கிடச்சிச்சு. நம்ம இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது அரைக்க போகிறோம். இந்த மாதிரி அரைக்கல்லில் தான் அரைக்க போகிறோம். இது மிக்சியில் அரைச்சிச்சின்னா அரைப்பிடுமான்னு எனக்கு தெரியல, நான் ட்ரை பண்ணதில்லை. இப்போ அதில் நாறு மாதிரி இருக்கிறது எல்லாமே தூக்கி போட்டுட்டு இதோட கல்லுப்போ தூளுப்போ எதாக இருந்தாலும் போட்டுட்டு நல்லா அரைக்கணும். பட்டர் மாதிரி அரைக்கணும். கம்மியாக அரைச்சிச்சின்னா கண்டிப்பாக அது சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு கிடைக்காது, காரம் அதிகமாகிடும். இப்போ கல் வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த மீனில் மஞ்சள் பொடி மட்டும் போடணும். ஏன்னா உப்பு நம்ம அரைக்கும் போதே போட்டுட்டோம். இப்போ நம்ம அரைச்செடுத்த அந்த பேஸ்ட்டு இந்த ஃபிஷ்ஷுக்குள்ளே நல்லா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி மினிமம் ஒரு 20 to 30 minutes அப்படி விடணும். அப்போ தான் அந்த மசாலா மீனுக்குள்ளே நல்லா இறங்கி நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது அப்ளை பண்ணி உடனே ஃப்ரை பண்ணனா கண்டிப்பாக அந்த மசாலா அந்த ஃபிஷ்ஷில் பிடிக்காது. ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே அது விடணும். இந்த பேஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளே பிளாக் கலராக சேஞ்ச் ஆகிடும். அது நார்மல் தான். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி கலரு நல்ல பிளாக் கலர் ஆகிடுச்சு. இப்போது ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வறுக்கலாம். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது. நிறைய எண்ணெய் ஊற்றுனா கண்டிப்பாக மசாலாவில் எண்ணெயில் போயிட்டு மீனில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தான் ஃப்ரை பண்ணணும்.
லோ ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணனா ஃபுல்லாக கரிஞ்சு போயிடும். ஏற்கனவே இது ஃப்ரை பண்ண முடிஞ்ச கறி பிளாக் கலரில் தான் இருக்கும், கறி கலரில் தான் இருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாத்திரம்லாம் மூவ் பண்ணி தான் அது ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லணும், நம்ம நார்மல் சால மீன் ஃப்ரை பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி க்ரீன் பெப்பர் வச்சு ஃப்ரை பண்ணால் இன்னும் வந்து ஸ்பைஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து சால மீன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த மாதிரி ஒரு வேளை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு. இப்போ பார்த்தா தெரியும், நல்ல பிளாக் கலரில் கிடச்சிச்சு. இது வந்து நல்ல சூடான சோறு கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய்.